வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தர்மபுரி அருகே கண்டெய்னர் லாரி அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது மோதி விபத்து. உயிர் இழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். RSSின் பிரச்சாரக்காரராக ஆளுநர் செயல்படுவதாக வைகோ குற்றச்சாட்டு. தைப்பூசத்தை ஒட்டி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்பு. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிப்பு. தர்மபுரி தொப்பூர் லாரி விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தர்மபுரியில் இருந்து சேலம் நோக்கி நெல் மூட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி தொப்பூர் கணவாய் பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 2 லாரிகள் 2 கார் மீது மோதியது. அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தின் லாரிக்கு அடியில் சிக்கிய கார் தீப்பிடித்து எரிந்தது. லாரியும் தீப்பிடித்தது. மேலும் ஒரு லாரி பாலத்தில் இருந்தும் விழுந்தது. இந்த கோர விபத்தில் காருக்குள் இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கார் தீப்பற்றியதால் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். மேலும் தீ விபத்தில் படு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த 8 நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த பகுதியில் விபத்துக்களை தவிர்க்க உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை டாக் செய்து தர்மபுரி MP செந்தில்குமார் விபத்தின் CCTV வீடியோக்களை பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 127வது பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு மாவீரர் நேதாஜியின் வரலாற்றையே சிறுமைப்படுத்தி பேசியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவம் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போரிட்டதால் தான் ஆங்கிலேயர்கள் நாட்டுக்கு விடுதலை அளிக்கும் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் என ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டு இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். RSS தொட்டிலில் வளர்ந்த ஆர்.என். ரவி அவர்களுக்கு வரலாறு தெரிய வாய்ப்பு இல்லை என குறிப்பிட்ட அவர், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத இந்துத்துவ தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பெருமிதத்துடன் பறைசாற்றும் ஆர்.என். ரவியிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்தார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கூட்டத்தின் செயல்பாடுகளை இன்றளவும் போற்றி பாசுரம் பாடும் RSSின் பிரச்சாரக்காரராக ஆளுநர் மாளிகையில் இருந்து கொண்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்டபடி கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட்டன. இதனிடையே ஆம்னி பேருந்துகள் 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஆம்னி பேருந்துகள் ஏற்றி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் போதிய இடவசதிகள் இல்லாததால் கோயம்பேட்டில் இருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து கோரிக்கை வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வசதிகள் இல்லை என்ற கருத்து மறுப்பு தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய வசதிகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே திட்டமிட்டபடி கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதியளித்தார். குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய அளவில் தனி சிறப்புடன் பணியாற்றும் காவல்துறையினருக்கு நாட்டின் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தின் போது குடியரசுத் தலைவரின் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. காவல்துறையில் செயல்பாடு, சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு அடிப்படையில் இந்த விருதுக்கு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரால் விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் காவல்துறையை சேர்ந்த 954 பேர் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் 21 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஐஜி லலிதா லட்சுமி, கமாண்டன்ட் ராஜசேகரன், துணை காவல் ஆய்வாளர் ராயப்பன் ஆகிய 3 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறும் நிலையில் தேர்தலை சந்திப்பதற்காக அதிமுக சார்பில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டு குழு, நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு என குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தொகுதி பங்கீட்டு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு குழுவில் 10 பேர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மாதங்களில் தை மாதத்தில் பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரம் சேரும் நாளை தைப்பூச திருவிழாவாக தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் உலகில் உள்ள அனைத்து முருகன் கோவிலிலும் சிறப்பு பூஜைகள் செய்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் முருக பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கே திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட தரிசனம் நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவில் முதல் கடற்கரை வரை அரோகரா முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலை கோவிலில் ஜனவரி 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா துவங்கியது. தைப்பூசத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்துள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் நள்ளிரவு முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை ஆகிய கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காவடி எடுப்பது, அலகு குத்திக் கொள்வது என பல்வேறு வகைகளில் தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை வடபழனி முதல் மலேசியா முருகன் கோவில் வரையில் இன்று தைப்பூச திருவிழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹிந்தி, சமஸ்கிருதம் மொழியை திணிக்க ஒன்றிய அரசு இன்று வரை முயற்சித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தில் வைகோ மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ இளைஞர்கள் மீண்டும் ஹிந்தி எதிர்ப்பில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் தாளமுத்து நடராசனுடைய கல்லறைக்கு எதிரே நின்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம். இது அண்ணா அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சில் இதை யாரும் இனி மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார். அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் இங்கே வருவது மட்டுமல்ல, இந்தியை எதிர்த்து எத்தகைய அரசியல் சட்டத்தை கொளுத்தியவர்களில் நானும் ஒருவன். இந்தியை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு இதுவரை மதிமுகவிற்கு அழைப்பு வரவில்லை என தெரிவித்தார். அது அவங்க எப்போ அழைக்கிறாங்களோ அப்போ போவோம். அதான் அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. வந்திருந்தா தான் பேப்பரில் வரும்ல. சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் உள்ள சத்யா ஸ்டோர் ரூமில் சாம்சங் கேலக்ஸி S24 சீரிஸ் மொபைல் அறிமுக விழா நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் சத்யா நிறுவன இயக்குனர் ஜாக்சன் மற்றும் பொது மேலாளர் சீதாராமன், சாம்சங் ரீஜனல் மேனேஜர் பாலாஜி மற்றும் சத்யா நிறுவன வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் நடிகை அபர்ணா தாஸ் கலந்து கொண்டு மொபைலை அறிமுகப்படுத்தி முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு மொபைலை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின் பேசிய சத்யா நிறுவன இயக்குனர் ஜாக்சன், தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் உள்ள 250 சத்யா ஷோரூமில் சாம்சங் கேலக்ஸி X24 சீரிஸ் மொபைல் கிடைக்கும் என தெரிவித்தார். சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோன் இதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்னிலேருந்து நம்மளோட 250 கடையில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இந்த ஃபோனை வாங்கலாம். இதில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை சர்க்கிள் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் போய் சர்ச் ஆகி அந்த ப்ராடக்ட் என்ன நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பின்னர் பேசிய நடிகை அபர்ணா தாஸ், சத்யா மொபைல் ஸ்டோருக்கு அதிக அளவில் வாடிக்கையாளர் இருப்பதை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக உள்ளதாக குறிப்பிட்டார். S24ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னா இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பிகாஸ் இப்போ தான் அது லான்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஆன் ஒன் ஃபோன் ஆல்சோ. அதோட கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் லைக் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோன் they are launching. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன எனக்கு தோணுச்சுன்னா வந்து இதில் ஒரு சர்க்கிள் டு சர்ச்ன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது எப்படின்னா நம்ம சர்க்கிள் பண்ணது அப்படியே கூகுளில் போய் சர்ச் ஆகுமா. ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் ஈஸி ஃபார் அஸ் அண்ட் சாம்சங் இஸ் பிரிங்கிங் நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் அஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம் இதுக்கு என்ன இன்வைட் பண்ணுறதுக்கு. Satya branches வந்து 250 branches they have 250 branches across Tamil Nadu and Andhra. So from today Samsung S24 is available in all their stores. So hope you all come and purchase it and enjoy your new phone, and I'm very glad to be a part of this. Thank you so much. திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் செய்தி நிறுவன செய்தியாளர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்த நேசப்பிரபு என்பவர் தனியார் செய்தி தொலைக்காட்சியின் பல்லடம் மற்றும் சூலூர் பகுதி செய்தியாளராக செயல்பட்டு வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ் சங்கத்தினர் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் 1963 அமல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் AVC கல்லூரியில் வணிகவியல் முதலாம் ஆண்டு படித்த மாணவர் சாரங்கபாணி 1965 கல்லூரி வளாகத்திலேயே தன் மீது தீ வைத்துக் கொண்டு உயிர் நீத்தார். அவரது நினைவை போற்றும் வகையில் கல்லூரி வாயிலில் நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது. இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு மன்னம்பந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி மாணவர் ஈகி சாரங்கபாணி நினைவு ஸ்தூபியில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவாரூரில் 41 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள் மற்றும் புதிய பாலம் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் நகர் பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பழைய பேருந்து நிலையத்தை முன்மாதிரி பேருந்து நிலையமாக மாற்றும் வகையில் 16 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், மார்க்கெட் அகற்றி புதிய வணிக வளாகம் 13 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், மீன் மார்க்கெட் 5 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், திருவாரூர் நகர் பகுதியில் மட்டும் 34 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீலக்குடி பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தையும் கேந்திர வித்யாலயா மற்றும் பேராசிரியர்கள் குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் வகையில் சுமார் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெட்டாறு குறுக்கே புதிய பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கோவில்பட்டி பயணியர் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய் தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி பயணியர் விடுதியர் முன்பு தொடங்கிய பேரணி மெயின் ரோடு, மாதாங்கோவில் ரோடு, எட்டயபுரம் சாலை வழியாக கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் திரளான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளுடன் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள ரோவர் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் அந்த டெஸ்ட் மறக்கவே முடியாத விஷயம். அது யாராலையும் மறக்க முடியாது, அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. நான் சின்ன வயசு நம்ம வீட்டில் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு டிவி கூட கிடையாது. ஸோ ரோல் மாடல் அப்படிலாம் இல்லை. அப்புறம் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து சச்சின் டெண்டுல்கரும், பவுலிங்கில் வந்து மிச்சல் ஜான்சனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோல் மாடல்னால் எங்கள் அண்ணா, என்னை சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் அப்பா அம்மா, அவங்க தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களோட இதுலேருந்து நான் வந்ததுனால எனக்கு வந்து இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க தான் என்னோட மோஸ்ட் ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்துன்னு எதை சார் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே, அது மெயின் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து ஸ்விங்கும் ரெண்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கலந்து இதில் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் விஷயத்தை வச்சு போக முடியாது. ஸோ அதனால ஸ்லோ பால், பேக் ஆஃப் த ஹேண்டு, அந்த மாதிரி கட்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்விங்கும் இப்போ நியூ பாலில் போகிறதுக்கு ஆல்ரெடி நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் இதையும் நான் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணதுன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறையில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறநிலைய சட்டப்பிரிவு 34 படி பல தலைமுறைகளாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அந்தந்த இடங்களுக்கு நியாயமாக விலையை தீர்மானித்து அவர்களுக்கு சொந்தமாக்கிட வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அரசு உரிய தொகையை செலுத்தி பயனாளிகளுக்கு சொந்தமாக்கிட வேண்டும். பல தலைமுறைகளாக அடிமனைகளில் வீடுகள், சிறு கடைகள் கட்டி பயன்படுத்தி வருபவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற பெயரில் இடத்தை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தொடங்கிய இந்த கூட்டத்தில் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் வேறு கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 5,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 காசுகள் உயர்ந்து 77 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 700 ரூபாய் உயர்ந்து 77,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய காசா மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் 4,551க்கும் அதிகமான மாணவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இரக்கமற்ற தாக்குதல்களால் காசாவில் பல பேர் கொல்லப்பட்டு வருகின்றனர். இதுவரை காசாவில் 90% அரசு பள்ளிக்கூடங்களை இஸ்ரேல் அழித்துள்ளது. மத்திய காசா மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் 4,551க்கும் அதிகமான மாணவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 8,193 மாணவர்கள் காயப்பட்டிருப்பதாகவும் பாலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தர்மபுரி அருகே கண்டெய்னர் லாரி அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது மோதி விபத்து. உயிர் இழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். RSSன் பிரச்சாரக்காரராக ஆளுநர் செயல்படுவதாக வைகோ குற்றச்சாட்டு. தைப்பூசத்தை ஒட்டி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம்.
முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்பு. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது. தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.